வெல்கம் வியூவர்ஸ், டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா மகாராஷ்டிரா ஸ்பெஷல் இது. எல்லா ரோட் சைடு கடையிலையும் கிடைக்கும், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லேயும் கிடைக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது எல்லாத்துக்கும், சப்பாத்திக்கோ இல்லை சாதத்துக்கோ எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் மூங் உசல். இது எள்ளு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நிலக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், கசகசா அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இது நம்ம மசாலாவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அடுத்து இது ட்ரை கோகோனட், அந்த காஞ்ச கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அதில் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கிரேட் பண்ணி. இதில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடலை நம்ம பச்சையாக எடுத்ததுனால கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணல, இது பச்சை கடலை, அதனால் போட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறமா தான் இதை செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்ததுக்கப்புறம், கடலை வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த மற்ற எல்லா சாமானையும் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டிங்கனாலே போதும். அந்த எள்ளெல்லாம் பொரியும்ல, அந்த சத்தம் கேட்கும்போதே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பொரியிற சத்தம் கேட்டுச்சு, கலர்லாம் மாறல பாருங்கள், அப்படி இருக்குது. இதே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா பாருங்கள் கலர் மாதிரி ப்ரௌன் கலர் ஆக போகுது. அந்த டைமில் இந்த காஞ்ச தேங்காயை வச்சுருக்க கொப்பரை தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கிறணும். பாருங்கள், நல்ல கலர் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இல்லையா. இப்போ இந்த வறுத்து வச்சுருந்த ஜாமான் எல்லாத்தையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு 2 திருப்பி இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து ஒரு மசாலாவுக்கு இதில் 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், இது கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்களா, இந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு 1-2 இருக்கிற மாதிரி திப்பியாக ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதையும் ரெடி பண்ணி ஒரு பவுலில் மாற்றி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மசாலாக்களும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பாசிப்பயறு, இது முளைக்கட்டின பாசிப்பயிறு. பாசிப்பயிரைத்தான் ஹிந்தியில் மூங்குன்னு சொல்லுவாங்க. அது முளைக்கட்டினது 200 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன், 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெரிய பாட்டில் 25 மில்லி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பொரிஞ்ச வேகத்துக்கு நம்ம கருவேப்பிலையும் அதுக்கடுத்து இந்த பூண்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இந்த ரெசிபீஸில் நல்லா இவங்க மகாராஷ்டிரன்லாம் ஃபுல்லாகவே நல்ல வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குவாங்க. அது மாதிரி நல்லா நமக்கு கலர் இப்போ பாருங்கள் கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டை, அதை சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இதில் இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா வதக்கணும். வதக்கும்போது இந்த தக்காளியில் உள்ள தண்ணி பதம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரைக்கும் வதக்கணும். இப்போ இந்த இடையிலையே நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா வதக்கி விடுவோம்.
இப்போ தக்காளி நல்லா வெந்து பாருங்கள், தண்ணியெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து அந்த மசாலாவை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 கப் அல்லது 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 1/2 கப்பு விட்டுருக்கேன் தண்ணி. நான் இதை நல்லா கலந்து விட்டுருங்க மசாலாவை. ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கோம், இருந்தாலும் இந்த பச்சை வாசனையெல்லாம் லைட்டாக இருக்கும். அதனால் இதை தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வைங்க. இந்த மசாலா பாருங்கள் எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வதங்கி வந்துருச்சுன்னு. இப்போ மசாலாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு கிளறி அந்த அடியிலெல்லாம் ஒட்டியிருக்கிறதெல்லாம் நல்லா சேர்த்து எடுத்து விட்டு நல்லா ஒரு கிளறி வதக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் மசாலா எவ்வளோ அழகாக அப்படியே ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி வதக்கணும். இதில் வதக்கிறதுல தான் மசாலாவோட வதக்கிற பக்குவம் தான் நல்லா இந்த டேஸ்ட்டை கொடுக்குறது. இப்போ இந்த முளைக்கட்டின பாசிப்பயறு சேர்த்துருக்கோம். இது முளைக்கட்டின பாசிப்பயிரில் தான் செய்வாங்க. அதனால் நான் ட்ரெடிஷ்னலாக அவங்க செய்கிற மாதிரியே செஞ்சுருக்கேன். இது நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் நல்லது. நம்ம சப்பாத்திக்கோ இல்லை ரைஸ்க்கோ எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகும். அதனால் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை பாசிப்பயிரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் மசாலோட வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன், ஒரு 2 கப்பு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த டைமில் நீங்கள் கலந்துட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது இந்த முளைக்கட்டினாலே பாசிப்பயிரில் ஒரு கசப்பு லைட்டாக தெரியும். அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வெல்லம் சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு மூடி லோ மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க போதும். பாசிப்பயிறு முளைக்கட்டினது சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கனாலே போதும். ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப தளன்னு கொதிக்க விடாமல் நல்லா வேகிறது லெவலுக்கு வச்சுட்டு நம்ம இப்போ 10 நிமிஷத்தில் வெந்துருச்சு. இதில் இப்போ நான் பச்சை கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு நம்மளுடைய உசல். இதுக்கு பேர் உசல். மூங்குன்னா பாசிப்பயிரோட உசல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நான் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு அரோமாவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக ரெசிபிகள் போடுறேன் பாருங்கள். அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.